உட்கார்ந்து வருகிறேன். யார பாப்பா கூப்பிடுறது? நீங்க ஒரு கேட்கறவங்களே நீங்க யாரும் வந்து வரீங்க போனா பெரிய மாமா போனா ஏன் என்ன சொல்ற போனா ஒரே ஒரு 50 ரூபா கொடுத்து நான் போய் ஊஞ்ச ஊத்துதான் மாமா மாமா வரியா நீரா எப்போது ஏங்க நீங்க வரீங்களாங்க? ஹலோ திருப்பத்தான் உனக்கு ஏங்க நீங்க வரீங்களா? அவரு தனியாடுறாரு. கூப்பிடவில்லை. எவ்வளவு எவ்வளோ? 100 ரூபாய்லாம் நீ லாய்க்கிறது நக்கிட்டு போற அப்படியே ஊன்னு யார் சொல்லணும்? யாரு சொல்லணும்? என்னன்னு சொல்லணும்? அப்ப கேளு குட்டி பையா காலதவம் என்ன யாரு கேக்குறது? நான் கேக்குறேன். யார் சொல்லணும்? நீ தான் சொல்லணும். யாரு சொல்லணும்? என்கிட்ட சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? அப்ப கேளுமா நான் சொல்றேன். மரியாதை கட்டு போறேன் பையா. வந்துறேன் பாரு. என்ன? ஏய் யார் கேக்குறது? யார் சொல்லணும்? நீ தான் சொல்லணும். யார் இது சொல்லணும்? என்னன்னு சொல்லணும்? காலதவம் ஒன்று. அப்ப கேளு சொல்ற சொல்லு. எங்க பண்ணுங்கடா? ஏய் நோவுடா. ஏய் என்னடா அது? சரி அதெல்லாம் விடு மாதிரி வேணாம். டேய் இப்ப நம்ம யாரு வர நான் கிடையாது. என் ஜவுக்குத்தா நீங்க. ஏய் எங்கடா பார்க்க வேண்டியதாரு? இப்ப நான் தெய்வ தோறேன். மாமா புதூர் கிராமத்துக்கு நான் புதுசா ஒரு தெய்வ தோற வச்சிருக்கேன். ஏண்டா புது கிராமம் புதிய தெய்வம் வந்திருக்கா? ஆமாமா. ஏண்டா அன்னைக்கு ஆதிபராசக்தி வந்திருப்பாளா? அந்த ஆதிபராசக்தியை தூக்கி அந்த ஆத்துள்ளே போச்சு. வேற அந்த ஆதிபராசக்தி கிடையவே கிடையாது. இளையம்மன் அந்த சூத்துக்காட்டு இலையும் அவங்க கிடையாது. ஏண்டா அப்ப வேற யார் வந்துகிட்டு புது விதமான மாரியாத்தா. அது என்ன மாரியாத்தாலோ? இந்த மாரியாத்தா பேர் என்ன தெரியுமா? பொல்லு மாரியாத்தா. பொல்லு மாரியாத்தா? ஆமாமா. நீ என்ன ஒன்னா சொல்லு. சில தெய்வத்துக்கு கையில சக்தி இருக்கும், கால்ல சக்தி இருக்கும். ஆனா இந்த ஆத்தாக்கு எங்க தெரியுமா சக்தி இருக்குது? இங்க பாரு. நம்ம ஒரு மாசத்துக்கு மேல அந்த ஆத்தா பிள்ளை ஒரே ஒரு நாள் பல்லு விளக்க வேண்டாம் வாய் நாத்தடிக்குமே. அது ஆல்ரெடி 18 வருஷமா வளர்க்கணும். ஆமாமா கம்பத்தி நடுமா. அதுவும் இல்லாம சின்னது இல்லாம பெருசாவும் இல்லாம ஒரு 10 கிலோ கட்டி கற்பூரம் எடுத்து எங்க வச்சு வேண்டுவா? அங்கெல்லாம் வைக்க கூடாது. அந்த 10 கிலோ கட்டி கற்பூரம் எடுத்து அந்த ஆத்தாவோட பொல்லு மாலை வச்சு கொளுத்தி வேண்டினால் வேண்டியதெல்லாம் நிறைவேறும். அம்மா மாடு சனிங்க வந்துக்குது. யாருக்கா கிடையாது எங்க மாமா. யாரு? மாமா அவரு கூப்பிடுற போதும். ஏண்டா அந்த முகத்தை என்னடா குறை கண்டு இருக்குது? அது கழுவிட்டு விடு பேசிட்டு வா. நீ
அந்த மூஞ்சி பாக்கி எனக்கே தகிக்கல. அடா. அக்கா, ஒரு அழகா பார்க்க முடியுமா? உலகத்தில் நான் கண்ட முதல் அழகே இதுதான். ஐயாட பந்தலகார தோரணமா. இந்த வாடி வதற்க காரணம் என்றாதா மகனே, நீ என்னத்தான் நாடிலும் சரி பழலும் சரி என்னுடைய மனம் வேதனையாக உள்ளது. ஏனென்றால் மாவீர சபையில் மன்னரனை பார்த்து காசல் உரைத்து மாவீர சபையில் உங்கள் ஒருவனை பார்த்து கால் திரும்ப சொல்லிட்டார்களா? உண்மையாகத்தான் அவர் குடும்பத்தை கருவாரை செவிகளை கூட நான் இருக்கும் வரை உனக்கு எந்த ஆபத்தும் நேரிடாது. நிச்சயமாக இவ்வேளையை சுலபமா செய்து முடித்து விடுவேன். அப்படியா? ஆனால் ஒன்று என்ன பயமாக இருக்குது என்றால் இருவரும் சேர்ந்து திட்டம் தீட்டிவிட்டோம். இந்நாள் கொண்டு முடி நாட்டை இருவரும் சேர்ந்து ஆள வேண்டும். இவ்வளவுதானே? ஆமா. ஒரு பெண்ணான் இதை விட சாதிக்க முடியும். அவளை பண்ணாலே அவளை பண்ணாலே தவறு பண்ணாலே சகலமும் பண்ணாலே இதை விடால் வெளியே நிட்டலாம். இதை விட கேட்கலாம். ஒரு கலக்க ஒரு குழுக்களை போயிட்டு உன்னை தேடி வர காரணம் என்னவென்றால் என்ன காரணம்? உடைய அண்ணனுக்கு ஆபத்து. யாரால் ஆபத்து? கலைச்சல் ஆபத்து. அப்படியா? ஆமாம். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் செல்வதை போய் நீ செய்தால் உடைய அண்ணனை காப்பாற்றலாம். இல்லையே 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 உடைய அண்ணன் அண்ணன் உடைய அண்ணன் அண்ணன் இதே மாதிரி பிணமாதான் இருப்பான். அப்படியா? ஆமாம். தளபதியாரே, நான் என்ன செய்ய வேண்டும் சீக்கிரமாக சொல்லுங்க. செவிகளை கொடு. தளபதியாரே, அந்த கலைச்செல்வனை சும்மாவே விடக்கூடாது. அவனுக்கு எவ்வளவு ஆணவன் நெஞ்செழுத்திருந்தா அரண்மனைக்கே வந்து நீதி கேட்டிருப்பா. உண்மையாக தந்தையிடம் அவன் அடி வாங்க வைத்திருப்பான். உன்னை அடி வாங்க சும்மாவே விட மாட்டேன். புறப்பட்டு வாங்க. அரண்மனையில் மன்னர் கொடுத்த வேலை நான் பெற்றுவிட்டேன். என் தங்கைக்கு அண்ணன் கொடுக்கும் சீதனம் தர வேண்டும் என்றால் இந்த வேலை நல்ல முறையில் செய்ய வேண்டும். புறப்படுகின்றேன். நகர் பார்த்து வரத்தாடி பணம் மாறுமே உதவி மாறுமே மூஞ்சி வச்சு மாறாது. யார் ஒரு ஆம்பளை வந்து இப்படி போகிறேன். என்னங்க என்ன யார் என்றே தெரியவில்லையா? தெரியவில்லையே. நல்லா பாருங்க. நல்லா பாருங்க. எங்க திரும்பி காட்டா யார் என்ற விளக்கம் எனக்கு தேவை. என்னங்க இந்நாட்டு இளவரசி. என் பெயரோ எழிலரசி. போய் நாட்டு மன்னரின் மகள். ஆமா. என்று உங்களை அரசவை நீதிமன்றத்திலே பார்த்து ஞாபகம் இருக்குது. வணக்கம். வணக்கங்க. இதுவே எல்லைப்புறம். இந்த எல்லைப்புறத்திற்கு பெண்கள் வரவே கூடாது. ஏனென்று சொன்னால் வேறு ஒரு நாட்டவர்களால் ஆடவர்களால் உங்களுக்கு ஏதாவது தொண்டு ஏற்படலாம். நீங்கள் வந்திருக்கின்ற இடம் தவிர வந்து இப்ப புறப்படுறீங்களா? போது நிறுத்துங்க. இது எங்க நாட்டு எல்லைப்புறம். இங்கெல்லாம் நான் வரக்கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது. நல்லது கிராம சொல்றேன். சார், நீ வந்த காரணம் எதற்காக நாடி வந்திருக்கிறேன். என்னங்க என்று உங்களை அரசவை நீதிமன்றத்தில் பார்த்தேனோ அன்றிலிருந்து சத்தியமா உங்க மேல ஒரு இதுங்க
புரியவில்லையா? காதலுங்க. என்ன வார்த்தை பேசுகிறேன். நானும் குப்பமேட்டை சண்பன். நீ பஞ்சமத்திலே வந்து கொண்டு பட்டாடி பல உடுத்தி பலவித கனவுகள் காண்பவள். நான் அன்றாட கஞ்சிக்கும் பொழுதும் கையேந்தி நிற்பவன். உனக்கு எனக்கு மேனி வைத்தாலும் எட்டாது. நீ வந்திருக்கிற இடம் தவறு வந்து 10 புறப்படு. போக முடியாதுங்க. 3 கோடி. என்னங்க காதலிக்க முடியுமா முடியாதா? முடியாதா? என்னங்க பாரு. ஒரு ஆண்டால் ஒரு பெண்ணை தேடி ஓடி வர வேண்டும். ஒரு பெண்களுக்கு தவறாக நடந்து கொள்ள கூடாது. போக முடியுமா? போக முடியாது. என்னங்க காதலிக்க முடியுமா முடியாதா? முடியாதா? என்னங்க கேட்ட பூவிது போக முடியாதுங்க. முடியாது. அறிவு கெட்ட நாய். நான் இந்த வேலையில் சேர்ந்திருப்பது எப்படியாவது என் தங்கச்சிக்கு அண்ணன் கொடுக்க மென்டலா நீ? இந்த வேலையில் சேர்ந்திருப்பது எப்படியாவது என் தங்கச்சிக்கு அண்ணன் கொடுக்க செய்வாங்க. பைத்தியம் நடந்து கொண்டாங்க. ஆமா இந்த பதவி கொடுத்தாருல உங்க அப்பா. ஆமா ஏனி கம்பம் நீ என்னென்ன தப்புலாம் பண்ணி அவங்க அப்பாட்ட போய் சொல்றது. என்னங்க என்னங்க நீங்கள் யார் என்றே தெரியாமல் என் தந்தை உங்களிடத்தில் பதவி கொடுத்தார் இல்ல, அதை கண்ணு கருத்துமாக செய்றீங்களா? நான் உங்களை சோதனை தான் செய்து பார்த்தேன். உன் தகப்பனார் கொடுத்த வேலை நான் கண்ணு கருத்துமாக செய்கிறேன் அல்லது முறை கேடாக உணர்த்தில் தவறு ஏதாவது செய்யணும்னு சொல்லி பார்த்தாய். ஆமாங்க இளவரசி, ஆத்திரத்தில் நான் அறிவை எழுதி விட்டேன். உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேன். என்னங்க இல்லைங்க என்னங்க இருந்தாலும் நான் உங்களிடத்தில் ஒரு ரகசியம் சொல்லுங்க. என்ன ரகசியம்? அது ராணுவ ரகசியங்க. இப்படி பக்கத்துல வாங்க. இன்னும் பக்கத்துல வாங்க.